ஹாய் இஎம்ஐ ஃபேமிலிஸ், நீங்கள் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்த இஎம்ஐ ஃபேன்ஸ் மீட் கோயம்புத்தூரில் நடக்க போகுது. நீங்களும் இந்த இஎம்ஐ ஃபேன்ஸ் மீட்டில் கலந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். டேட் அண்ட் டைம் டீட்டெயில்ஸை நாங்கள் உங்களுக்கு சென்ட் பண்ணுறோம். ஐயா போயிட்டு வரேங்கய்யா. அண்ணா போயிட்டு வரேன். அண்ணா நான் ஒரு நிமிஷம் அண்ணா இளங்கண்ணு ஜாலி பண்ணுங்க. இந்த வீட்டில் இன்னொரு பொணம் விழப்போகுது. ஹலோ ஹலோ ஹலோ, என்னது? டேய், நேற்று ராத்திரி நம்ம இறக்கி விட்டோம்ல முத்து, அவனும் ரத்தவாதியே செத்து போயிட்டானமாடா. இதுக்கு முன்னாடி செத்தவனுமோ இவனும் ஒரே மாதிரி செத்து இருக்கிறானுங்க. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குடா. அதுக்கு நான் சொல்ல வர்றது என்னன்னா, என்ன சந்தேகம்? இல்லடா, நான் என்ன சொல்ல வரேன்னா, என்ன சந்தேகம் சொல்லி சித்தப்பா? இல்லடா, நான் சொல்ல வர்றது என்னன்னா, என்ன சந்தேகம்? அடுத்தது நம்மளுக்கு எதுவும் ஆகி போச்சுன்னா பயமா இருக்குடா. ஏன் சித்தப்பா காமெடி பண்றீங்க?
ஸோ சித்தப்பேன்னு ஒருத்தர் இருக்கிறேன், நான் இருக்கிறதே மறந்துடுறேன். சரி ஏய், நானும் 2 நாளாக பார்த்துட்ருக்கேன். இதாக கேட்கணுன்னா ஓப்பனாக கேளு. என்னாச்சு உனக்கு? ஏய், இது எப்படி உன்கிட்ட கிடச்சிது? எதுக்கு உங்களுக்கு முதல்ல கல்யாணம் நடந்ததை என்கிட்ட மறைச்சிங்க? அதனால தான் ஒன்றும் இல்லாத அனாதை என்ன கல்யாணம் பண்ணிட்டு வந்தீங்களா? இங்கே பாரு, உங்ககிட்ட மறைக்கணும்லாம் இல்லை. எனக்கு அதை பற்றி பேச அவசியம் இல்லை. அதை பற்றி பேச வேண்டாம். அது எப்படிங்க பேச விடான்னு சொல்கிறீங்க? உங்களை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன், உங்களோட வாழ வந்திருக்கேங்க. இந்த வீட்டில் வந்ததுலேருந்தே ஒரே குழப்பமாகவும் மர்மமாகவும் இருக்கு. அது எப்படிங்க விட முடியும்? இங்கே பாரு, அதை பற்றி பேச வேண்டாம்னா பேச வேண்டாம், அவ்வளோதான். அது எப்படிங்க ஈஸியாக விட முடியும்? எனக்கு தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். என்னன்னு சொல்லுங்க. எங்க உங்ககிட்ட தான் சொல்றேன், என்னன்னு சொல்லுங்க. என்ன இங்க சத்தம்? கேள்வியா கேட்டு சாவடிக்கிறாமா? நான் உன்கிட்ட கேட்டனா? எனக்கு கல்யாணம் பண்ணி வை நான் கேட்டனா? இங்க பாருமா, நாங்க ஏன் மறைச்சோங்கிறது முக்கியம் இல்லை. இப்போ நீங்க இங்க சந்தோஷமா இருக்கீங்களாங்கிறது தான் முக்கியம். அவனே பாவம் ரொம்ப நொந்து போயிருக்கான். அவனை கேள்வியா கேட்டு நீ கஷ்டப்படுத்தாத. இதெல்லாம் நேரம் வரும்போது உனக்கே தெரிய வரும். இருந்தாலும் இவ்வளோ பெரிய விஷயத்தை எப்படி? பெரியவங்க சொல்றது கேட்டு நடமா. எனக்கு அப்புறம் இந்த வீடு சொத்து சொத்துக்கெல்லாம் நீ தானே எஜமானி. இதையெல்லாம் கட்டி ஆள போற பொறுப்பு உங்ககிட்ட தானே வரும். எதை பற்றி யோசிக்காம இரு. இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் இந்த ஃபோட்டோ தானே. கொண்டாங்க. எதுக்கு என்ன இந்த வீட்டுக்கு கட்டி கொடுத்தீங்க? உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு தானே பண்ணியிருக்கீங்க. ஏன் இப்படி பண்ணீங்க? அம்மாடி, அங்கே நீ சந்தோஷமா இருக்கணுன்னு தாம்மா கட்டி கொடுத்தேன். உன்னை நல்லா பார்த்துப்பாங்க. நீ மனசு போட்டு ரொம்ப குழப்பிக்காத. ரூமில் உங்களுக்கு என்ன வேலை? ரூம் க்ளீன் பண்ண வந்தேங்க. பரவாயில்ல, முன்னந்தவளை விட நீ நல்லா தான் இருக்க. டேய், என்னடா முன்னாடி இருந்து பிடிச்சி போட்டுங்க, என்னடா உழைச்சிட்டு இருக்க? இதுக்கு முன்னாடி இருந்த மருமகளை பற்றி பேசிகிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் மாமா. முன்னாடி இந்த மருமகளா? அப்படிலாம் யாரும் இல்லையம்மா, நீ தான் அந்த வீட்டோட மூத்த மருமகா. நாய் குடிச்சு போட்டா ஏதாச்சும் உளருவான் போட. ஏம்மா, என் 2வது பையன் குடிச்சான்னா கொஞ்சம் மோசமானவன். நீ எந்த வேலையிலேருந்து கீழே பாரு, மேலையெல்லாம் வராத. போ, கீழே போ. அதை பற்றி பேச வேண்டாம்னா பேச வேண்டாம், அவ்வளோதான். பெரியவங்க சொல்றது கேட்டு நடமா. இதெல்லாம் நேரம் வரும்போது உனக்கே தெரிய வரும். முன்னாடி இந்த மருமகளா? அப்படிலாம் யாரும் இல்லையம்மா, நீ தான் அந்த வீட்டோட மூத்த மருமகா. என்ன குழப்பமா இருக்கா? தலையை பிச்சுக்கலாம் போல இருக்கா?
என்னடா இங்க எல்லாரும் மாத்தி மாத்தி பொய் சொல்றாங்களேன்னு தோணுதா? இங்க எதுவுமே உண்மை இல்லை. இங்க இருக்கிற காத்து, இங்க இருக்கிற அமானுஷம், உன்னோட சந்தேகம், உன்னோட பயம், அது மட்டும்தான் நிஜம். பாட்டி, நீங்களாச்சும் உண்மையை சொல்லுவீங்களா? இங்கே என்ன நடக்குது? இங்கே இருக்கவங்கெல்லாம் எதை என்கிட்ட மறைக்கிறாங்க? நான் தான் பைத்தியமாச்சே. என்ன நீ நம்புவியா? நான் சொன்னா நீ கேட்பியா? இங்கே இருக்கிறதுலே நீங்கள் தான் பாட்டி ரொம்ப தெளிவாக இருக்கீங்க. ருத்ராவை பற்றி நீ தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சின்ன கண்ணை பற்றி நீ தெரிஞ்சுக்கணும். சின்ன கண்ணா? யார் பாட்டி அது? வாங்க 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 வாங்க, இந்த சின்ன கண்ணோட நாடகம் பார்க்க வாங்க. ஐயா வாங்க, ஐயா அம்மா வாங்கம்மா, அண்ணம்மாரு தம்பிமாரு அக்கா தங்கச்சி பொடுசு பெருசு வணக்கம் வணக்கம். மணின்னு ஒருத்தர் இருந்தானா, அவனுக்கு மணிதான் பிரச்சனை, அதான் பண பிரச்சனைப்பா. சின்ன கண்ணு கோமாளி வேஷம் போட்டு ஊர் மக்களை சிரிக்க வைக்கிறதுல தான் அவனுக்கு சந்தோஷமே. பணத்தை வச்சு தான் அவன் வயத்தை கழுவிப்பான். ரொம்ப அப்பாவியான பையன் சின்ன கண்ணு. காசு எடு. சித்தப்பா, இன்னைக்கு கம்மியாக தான் கிடச்சிருக்கு. அடுத்த வாரம் பக்கத்தூரில் திருவிழா வரும் சித்தப்பா. அங்கே நிறைய கூட்டமும் வரும், நிறைய காசும் கிடைக்கும். அப்போ வேணா தரட்டுமா? இப்போ இருக்கிறது அரிசிக்கும் உப்புக்குமே சரியாக போயிடும். அடுத்த வாட்டி கண்டிப்பாக தந்துடுறேன் சித்தப்பா. காசு கேட்டா கொடுக்கணும். காசை உங்க அப்பன் தான் தெருக்கூத்து நாடகம் ஜோக் பண்ணி சிரிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒண்ணுக்கு விளங்காம செத்தே போயிட்டான். உங்க ஆத்தாக்காரி உன்னை விட்டுட்டு எவன் கூடவோ ஓடி போயிட்டான். வாங்கின கடங்காரன் பூரா என்ன வந்து உயிரை எடுக்கிறான்டா. ஒழுங்கு மரியாதையா வேற வேலைக்கு போய் பணம் சம்பாதிக்கிற வழியை பாரு. இல்ல உன்னை அப்படியே கொன்னு புதைச்சணும்டா. ஜாக்கிரதை. சின்னக்கண்ணு முதல்ல அப்பதான் ருத்ராவை பார்த்தான். யாருங்க நீங்க? ஏன் அழுதுட்டு இருக்கீங்க? உங்களை இந்த ஊர்ல பார்த்ததே இல்லையே. ஊருக்கு பூசுங்களா? சரி, சொல்ல விருப்பம்னா வேணாம். ஆனா அந்த சின்ன கண்ணு இருக்க ஊர்ல யாருமே அழக்கூடாது. நான் ஒரு கதை சொல்றேன், நீங்க கேக்குறீங்க, சிரிக்கிறீங்க. ஒரு நாட்டுல பூனைகளுக்கெல்லாம் மல்லுத சண்டை வச்சாங்களா. பாத்தீங்களா, சிரிச்சு எவ்வளவு அழகா இருக்கீங்க. இப்ப சொல்லுங்க,
யார் நீங்க? எதுக்கு இங்க வந்து அழுதுட்டு இருக்கீங்க? ஆமா, கண்ணத்துல என்ன காயம்? அது நம்ம எல்லாரும் வீட்டுல தேடிக்கிட்டு இருக்காங்க. இந்த பைத்தியக்காரன் கூட என்ன பண்ணி வச்சுக்கிட்டு இருக்க? வீட்டை விட்டு வரக்கூடாதுன்னு சொல்லி இருக்கனா இல்லையா? சொல்லி இருக்கனா இல்லையா? கொடூரமா அடிச்சு இழுத்துட்டு போறத குழப்பமா பார்த்தான் சின்ன கண்ணன். எதுக்கு ருத்ரா அழுதுட்டு இருந்தா? எதுக்கு அவர் வந்து அடிச்சு இழுத்துட்டு போகணும்? எனக்கு எதுவுமே புரியல பாட்டி. ஆரம்பத்துல இருந்து சொல்றீங்களா? என்ன சொல்லணும்? ஒண்ணு சொல்லிருக்கேன்ல, எதுக்கு வந்த? ஒரு வெளியில வா. அது இல்ல. ஒண்ணு பேசாத, மரியாதை வெளியில வா முதல்ல. அத்தை, நீங்களாச்சும் சொல்லுங்க. எதுக்கு மூத்த மருமகளை அடிச்சு இழுத்துட்டு போகணும்? எதுக்கு அவங்கள வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லணும்? என்னத்த பிரச்சனை? அதெல்லாம் இருக்கட்டும். அந்த லூசு கலவி வேற என்னெல்லாம் சொல்லிச்சு உங்ககிட்ட? வேற ஏதோ சொல்லத்த, அதுக்குள்ள தான் நீங்க வந்துட்டீங்க. நல்ல வேலை நான் வந்துட்டேன். உன்னதான் அங்கே போகாத, அது ஒரு லூசு கண்டதை பேசுன்னு சொல்லியிருக்கேன்ல, அப்புறம் எதுக்கு நீ அங்கே போன? இனிமேல் என்னை கேட்காம நீ அங்கே போகவும் கூடாது, அதுக்கிட்ட பேசவும் கூடாது. உன் புருஷனுக்கு தெரிஞ்சா ரொம்ப கோவப்படுவான். போ. ஏய் நில்லு. இந்த வீட்டோட மருமகளா ஒழுக்கமா நான் சொல்றதை கேட்டு நடந்துக்கிட்டேன்னா உனக்கும் நல்லது, இந்த வீட்டுக்கும் நல்லது. அதை விட்டுட்டு அதை நோன்றேன், இதை நோன்றேன், ஆராய்ச்சி பண்றேன் இருந்தேன்னு வச்சுக்க, அது உனக்கு தான் பிரச்சனை. போ.
வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணி இஎம்ஐ ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அடுத்த வீடியோ பார்க்க இங்கே கிளிக் பண்ணுங்க.